இரவு விடுதியில் சோதனையில் கைதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் விவகாரத்தில் சிறப்பு சலுகை கிடையாது என்றார் போலீஸ் படை தலைவர். கடும் மழையினால் கால்வாய்களில் நீர் நிறைந்து வெளியேறியதால் திடீர் வெள்ளம். ஜம்மு காஷ்மீரில் கொடூர முகத்தை காட்டிய பயங்கரவாதிகள், அப்பாவி மக்களின் மரண ஓலம். பண்டான் பர்டானாவில் உள்ள ஒரு இரவு விடுதியில் பிடிப்பட்ட ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையில் இரட்டை நிலைப்பாடு எதுவும் இல்லை என்று புக்கிட் அமான் கூறியுள்ளது. கோலாலம்பூரில் போலீஸ் நிலைய தலைவராக இருந்த 43 வயதுடைய அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிறுநீர் பரிசோதனையில் போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் உசேன் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் எந்த முன்னுரிமையும் இல்லை. அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை அறிக்கை முழுமையடைந்ததை தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டார் என ரசருடீன் கூறினார். விசாரணை அறிக்கை சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னரே அந்த இன்ஸ்பெக்டரை பினாங்கிற்கு மாற்றுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. மேல் உத்தரவுக்காக போலீசார் காத்திருப்பதால் குறைந்த பணியில் அவர் இருந்து வருவார். அவர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட வேண்டும் என எங்களுக்கு பணிக்கப்பட்டால் எவ்வித தயக்கமும் இன்றி நாங்கள் அவர் மீது குற்றச்சாட்டை கொண்டு வருவோம் என ரசருடீன் கூறினார். நோக்கத்தோடு குற்றம் புரிந்தவர்கள் பொதுமக்களாக இருந்தாலும் அல்லது போலீஸ் படை உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை காத்திருக்கிறது என அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு எங்களது அனைத்து அதிகாரிகளுக்கும் ஆலோசனையும் தெரிவிக்கப்பட்டது. எனவே சட்டத்தை மீறியோர் அதற்கான விளைவுகளை எதிர்நோக்க வேண்டும் என ரசருடீன் கூறினார். GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் KTM ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள். அண்மையில் கடுமையான மழையை தொடர்ந்து குறுகிய நேரத்தில் கால்வாய்களில் நீர்மட்டம் நிறைந்து வெளியேறியதால் தலைநகரை சுற்றியுள்ள பல இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. தற்போதுள்ள வடிகால் அமைப்பு அதிகபட்ச திறனில் இயங்குவதையும் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் கண்டறிந்துள்ளது. ஆற்று நீர் நிரம்பி வழிந்ததால் நிலைமை மோசமடைந்தது. இதனால் சுற்றியுள்ள வடிகால் அமைப்பிற்குள் நதிநீர் நுழைவதை தடுக்க வெள்ள தடுப்பு அமைப்பு இயல்பாகவே மூடிக்கொண்டது. எனினும் கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL தனது குத்தகையாளர்களால் குப்பைகள், காய்ந்த இலைகள், மணல் மற்றும் வண்டல் மண் ஆகியவற்றை சுத்தம் செய்ததன் மூலம் உடனடி நடவடிக்கை எடுத்தது. அதோடு சம்பந்தப்பட்ட இடங்களில் CCTV கேமரா மூலம் தீவிரமான கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டது. விரைந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையின் விளைவாக தேங்கி நின்ற நீர் 30 முதல் 40 நிமிடங்களுக்குள் வெற்றிகரமாக முழுமையாக வெளியேற்றப்பட்டது. இதனால் எவருக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்படவில்லை என்று கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பகிர்ந்த பதிவில் தெரிவித்துள்ளது. நேற்றைய நீர்ப்பெருக்கத்தால் ஜாலான் சுல்தான், ஜாலான் டிராவல்ஸில் இருந்து ஜாலான் டமான்சாராவுக்கு வெளியேறும் சாலை, ஜாலான் குச்சேங், ஜாலான் சிகாம்பூட்டில் மஸ்ஜித் உபூடியாவுக்கு அருகே உள்ள இடங்களும் பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு வடிகால் அமைப்பு மற்றும் நீர் வெளியேற்றங்களை மேம்படுத்துவதுடன் வழக்கமான வண்டல் மண் அகற்றுவது உட்பட பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை DBKL எடுத்து வருகிறது. பிரபல தென்னிந்திய உணவகமான தள்ளுவண்டி ஏப்ரல் 14 சித்திரை புத்தாண்டு அன்று கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட் ஸ்காட்ஸ் வளாகத்தில் திறப்பு விழா கண்டது. அதனை மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ M. சரவணன் அதனை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். இதனிடையே நேற்று மீண்டும் அந்த உணவகத்திற்கு வருகை புரிந்து டத்தோ சரவணன் ஊடக நண்பர்களுக்கு விருந்தளித்தார். துபாயில் இயங்கி வரும் தள்ளுவண்டியின் கிளை உணவகமான இதில் தென்னக பாரம்பரியத்தின் சுவை குன்றா உணவுகள் வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறப்படுகின்றன. தள்ளுவண்டி வந்து இந்தியாவில் நீங்கள் தள்ளுவண்டி ஃபுட்டில் என்னென்ன சாப்பிட்டா எப்படி டிஃப்ரெண்ட் ஃபீல் வருமோ
சேம் ஃபீல் யூ கேன் ஹேவ் இட் ஹியர். அவங்களோட கான்செப்ட் வந்து தள்ளுவண்டின்னு வச்சுட்டு தே வாண்ட் டு கிவ் ஸ்ட்ரீட் ஃபுட் இன் அ வெரி நைஸ் என்வாயர்மெண்ட். ஸோ அதனால் ஆனால் த ஃபுட் தி சர்வ் இஸ் த ஸ்ட்ரீட் ஃபுட் பட் வித் அ நைஸ் டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸ். கரண்ட்லி தள்ளுவண்டி வந்து ஆப்போசிட் ஹனுமான் டெம்பிள் பிரிக்ஃபீல்ட்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஹனுமான் டெம்பிள் அண்ட் புவனேஸ்வரன் டெம்பிள். வி ஆர் மோர் இன்டு சவுத் இந்தியன் ஃபுட் பிரியாணி. அப்புறம் அவங்களோட ஸ்பெஷல் டிஷ் இருக்கும். டெய்லி எங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் டிஷ் இருக்கும். ஸோ செஃப் எல்லாமே துபாயிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாமே சவுத் இண்டியன்ஸ் தான். வி ஹேவ் ஸ்பெஷல் வீரப்பன் சிக்கன் ஒன்று இருக்கும். இட்ஸ் அ ஸ்பெஷல் டிஷ் ஃப்ரம் அவங்களோட சிக்னேச்சர் தள்ளுவண்டியோட. அதுவும் இல்லாமல் பிரியாணிஸ் ஆல் ஆர் சிக்னேச்சர்ஸ். எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் எல்லா பிரியாணியும் செய்வோம். ஸோ இட்ஸ் our masalas all we do our own masalas. We don't buy any masalas. So அதனால பிரியாணி is also our signatures. We are planning to open in all state. So for now it's in KL Brickfields. லிட்டில் இந்தியாவில் புதிய கிளை திறக்கப்பட்டிருப்பது குறித்து உணவக உரிமையாளர் ஷர்மிளா ஆனந்த் வணக்க மலேசியாவிடம் கருத்துரைத்தார். F&B எனப்படும் உணவு மற்றும் பானங்கள் துறையில் இப்போதெல்லாம் இவர்களை போன்ற இளையோர் அதிகளவில் ஈடுபடுவது மிகவும் ஊக்கமளிக்கும் வகையில் உள்ளது. எனவே பொதுமக்கள் திரளாக வந்து இந்த தள்ளுவண்டி உணவகத்திற்கு வற்றாத ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் 30 ஏப்ரல் தொடக்கம் 4 மே வரை. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு. ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். காஷ்மீரில் சுற்றுப்பயணிகள் 26 பேரை பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் சுட்டு கொலை செய்துள்ள சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பஹல்கம் பள்ளத்தாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்திற்கு தடை செய்யப்பட்ட பாகிஸ்தானிய பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தாய்பாவின் பினாமி அமைப்பான TRF கிளர்ச்சிப்படை பொறுப்பேற்றுள்ளது. இந்நிலையில் மரணமடைந்த அப்பாவி மக்களின் கதைகள் நெஞ்சை உறைய வைக்கும் வகையில் உள்ளன. திருமணமாகி 7 நாட்களே ஆன கடற்படை அதிகாரி வினய் நர்வாலும் அவர்களில் ஒருவராவார். கேரளா கொச்சியில் எல்லை காப்பு பணியில் உள்ள 26 வயது அவ்விளைஞர் ஏப்ரல் 16ஆம் தேதி திருமணம் முடித்து தேனிலவுக்காக காஷ்மீர் சென்றிருக்கிறார். இந்நிலையில் சம்பவ இடத்திலேயே அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது அவரின் குடும்பத்தார், குறிப்பாக மனைவியை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது. காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பெண் ஒருவர் தன் கண் எதிரிலேயே கணவரின் தலையில் சூடுபட்ட பயங்கர அனுபவத்தை விவரித்தார். அவரின் கணவரோடு 7 சூடுபட்டு மருத்துவமனையில் உள்ளனர். பயங்கரவாதிகள் குழந்தைகளோடு இருந்த கணவன் மனைவிகளில் கணவன்களை மட்டும் குறிவைத்து சுட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. அப்படி கணவரை இழந்த பல்லவி எனும் மாது நூலிலையில் உயிர் தப்பினார். கண்முன்னே கணவர் மஞ்சுநாத்தை கொன்றதைப் போலவே தங்களையும் கொன்றுவிடுமாறு பல்லவியும் அவரின் 18 வயது மகனும் ஒரு தாக்குதல்காரனிடம் கெஞ்சியிருக்கின்றனர். எனினும் அவர்களை ஒன்றும் செய்யாத அவன், ஏற்கனவே பல பெண்களை சுட்டுவிட்டேன், நீ பிழைத்து போய் உன் பிரதமர் மோடியிடம் இதை சொல் என பேசியுள்ளான். ஒவ்வொருவரையும் சுடும் முன் அவர்கள் இந்துக்களா என்பதை உறுதி செய்து கொள்ள கீழாடை உருவி பார்த்துவிட்டு சுற்றுக் கொன்றதாகவும் உயிர் தப்பிய சிலர் விவரித்தனர். பயங்கரவாதிகளிடம் மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் இம்முறை காஷ்மீரில் அவர்கள் நடத்தியுள்ள கோர தாண்டவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் அப்பாவி மக்களின் உயிர் பலி போயிருப்பது பெரும் கவலையை உண்டாக்கியுள்ளது. சுற்றுலா தலத்தில் ஒலிக்கும் மரண ஓலத்திற்கு நியாயம் கிடைக்கும் என உலக மக்கள் எதிர்பார்க்கின்றனர்.